அவங்களுக்கு வெளியில் தெரியல, ஒரு மாதிரி அரசல் பரசலாக அடிப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடல்ட் சில்ட்ரன் இருக்கிற ஏஜில், அது நம்ம தனுஷ் சார் ஆகட்டும், ஜெயம் ரவி ஆகட்டும், எல்லாருமே அந்த இடம் வரும்போது அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில், அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது 2 பேருக்குமே ஆன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு அதை கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அது பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வர பிரச்சனைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 3 மந்த்ஸ்லேயோ 6 மந்த்ஸ்லேயோ மேக்ஸிமம் ஒரு 1 இயர் ஒரு குழந்தைன்னு ஒன்று வர வரைக்கும் கூட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனால் அது குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் 2-3 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது, பர்ஃபெக்டாக இல்லைனாலுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாகும். ஏன்னா ஒருத்தர் புரிதலுக்கான அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துடும். அதே ஃபஸ்ட்டு ஒரு 1 இயரில் 6 மந்த்ஸில் 3 மந்த்ஸில் வேணால் நம்ம அதை சொல்லலாம். அந்த 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது எதுனா, ஒருத்தவங்களோட ப்ளஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும், ஒருத்தவங்களோட மைனஸ் இன்னொருத்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதை ட்ரிகர் பண்ணால் அது ஏன் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, இதை ட்ரிகர் பண்ணால் அதை ட்ரிகர் ஆகுதுன்னும் போது 2 பேருக்குமான அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவம் இருக்கும் இல்லைங்களா, இதனால இவர் மேலே கோவம், இல்லை இதனால இவங்க மேலே கோவம்னு. இப்போது விஜய் சாருக்கும் சங்கீதா மேம்க்கும் கூட நான் அதுவாக தான் பார்க்குறேன் அப்படின்னும் போது, அப்போது அந்த ஒரு இப்போ வந்து அவர் பொலிட்டிக்கலாக அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் பாலிடிக்ஸில் 2 வருஷமானா, இவங்க பேர் அடிப்படுறது வந்து இவங்க ஒரு 3-4 இயர்ஸாகவே அவர் கூட இல்லை, தனியாக இருக்காங்க அப்படின்னும் போது இவர் பிரச்சனையை அப்பயே சார்ட் அவுட் பண்ணியிருக்கலாம். இல்லை அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு இவர் பாலிடிக்ஸ்குள்ளே வந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கிறது இருக்கட்டும், இந்த நம்ம பாலிடிக்ஸ் பண்ணுவோன்றது இவர், நம்ம பாலிட்டிக்கல் கட்சி ஆரம்பிப்போன்றதை இவர் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க வந்து அவங்களோடது எப்பயுமே வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ் அப்படிங்கிற விஷயம் வரும்போது, அவங்களோடது டிவோர்ஸ்ன்னும் போது அவங்களோட ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக போட்டுடுவாங்க. அது ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். இது மாதிரி மியூச்சுவலாக வந்து அவங்கவுங்க அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த மியூச்சுவல் கன்சர்ன் அப்படிங்கிற விஷயத்தில் டிவோர்ஸ் அப்படின்னும் போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க லைஃப்னு போட்டுருவாங்க. தனுஷ் ஐஸ்வர்யா அப்படி தான் போட்டாங்க. சைந்தவி, ஏஆர் ரஹ்மான் சார், அப்புறம் சைந்தவி, ஜிவி பிரகாஷ், அவங்க 2 பேரும் ஒன்றா கூட கோர்ட்டுக்கு போய் அந்த இது பண்ணாங்க அப்படின்லாம் கூட நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னும் போது, ஸோ டீசெண்டாகவும் இல்லைனா ஒரு கான்ஃபிடென்ஷியலாகவும் அது பண்ணி இது எங்களோட பர்சனல், ஆனால் அதை வந்து இன்ஃபார்ம் பண்ணுறமே தவிர யாரும் இதில் தலையிடாதீங்க, இன்வால்வ் ஆகாதீங்க, இது எங்களோட பர்சனல் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. அது கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். அவங்க என்ன அப்ளை பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க, என்ன மாதிரி அதில் அவங்க என்ன பண்ணாங்க அந்த கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு. ஆனால் இவங்களது பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஷியலை மீறி ப்ரைவசியும் இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப்லேயே எல்லாருக்குமான அவங்க என்ன மாதிரி கேஸ் இவர் மேலே போட்டிருக்காங்க, இல்லை டிவோர்ஸ்க்கான விஷயங்களாக காரணங்களாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஷியலே இல்லாமல், ப்ரைவசியே இல்லாமல் ஓப்பன் புக்காக வந்து எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னும் போது, இது இவ்வளோ நாள் கழித்து இப்போ ஏன் சங்கீதா மேம் கொண்டு வராங்க, அதுவும் வந்து எலெக்ஷனுக்கு 1 மந்த் முன்னாடி எக்ஸாக்டாக ஏன் கொண்டு வராங்க அப்படின்னும் போது, ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ நாள் அவங்க பொறுத்து இருந்திருக்கலாம், இல்லைனா இப்போ இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும்னு அவங்களுக்கு தோணியிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவோர்ஸ்னு கேட்டாலுமே அவங்க எங்கேருந்து அந்த இது போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க எங்கேருந்து போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மேட்ரிமோனியல் ஹவுஸ்லேருந்து போட்டிருக்காங்க. அதாவது மேட்ரிமோனியல் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க புகுந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்து அந்த மாதிரி, அதாவது ஒன்று அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆன இடத்துலேருந்து அது போடணும், இல்லை யாருக்கா அவங்க எந்த வீட்டில் அவங்க குடும்பம் நடத்துகிறாங்களோ அந்த சைட்லேருந்து போடணும், அந்த ஏரியாவிலேருந்து அந்த பனையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கேருந்து அந்த மேட்ரிமோனியல் ஹவுஸ்லேருந்து தான் அதை போட்டிருக்காங்க. அதனால தான் அந்த அட்ரஸில் இருக்குது. ஏன் சென்னை அட்ரஸில் இல்லைன்னா அதனால தான் அது அந்த அட்ரஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களது வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்குள்ளேயும் வராது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வரும். ஏன்னா 2 பேருமே டிஃப்ரெண்ட் ரிலீஜன் அப்படின்னும் போது, சங்கீதா மேம் ஹிந்து, இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும் போது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர்லேயே இது இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து. அதுக்கப்புறமா இது இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இது கேஸ் போட்டது அங்கே பனையூரில் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி, அதுக்கப்புறம் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னு அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்குள்ளே வந்து டிசம்பரில் போட்டது இப்போது பிப்ரவரியில் தான் வந்து அது வந்து ப்ரொசீடிங்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஏப்ரலில் 2 பேருமே வந்து ஏப்ரல் அந்த எலெக்ஷன் டைமில் 2 பேரும் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் கேஸோடது விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க சொன்ன அந்த 3 ரீசன்ஸ், அது 3மே வந்து என்ன சொல்கிற க்ரூயல்ட்டி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் பயாகாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னும் ஒரு ரீசன் ஏதோ சொல்லியிருக்காங்க. ஸோ இது மியூச்சுவல் கன்சர்ன்னு வந்துச்சுன்னா ஓகே, சால்வ் 2 பேருமே. பட் ஆனால் அவங்க கேட்குறாங்க இவர் கொடுக்கல டிவோர்ஸ் அப்படின்னும் போது, இதை பற்றி அவங்க அதுலேயும் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் 2021லேருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனைங்க இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக வந்து ஒரே வீட்டில் வந்து ஒரு 2 வருஷம் 2 பேரும் ஒன்றாவும் இருந்திருக்காங்க. இவர் கீழேயும் ஒரு மேல் பொசிஷன்லேயும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3-4 இயர்ஸாக அவங்க லண்டனில் இருந்திருக்காங்க. அவங்க லண்டன் சிட்டிசன்ஷிப் வேறு, அவங்க லண்டன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது பசங்களோட அவங்க அங்கே இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, ஸோ க்ரூயல்ட்னா அவங்களை இக்னோர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல எங்கேயுமே
எங்கேயுமே வெளியில் பப்ளிக் மீட்டிங்ஸ்க்கு பப்ளிக் ஷோக்கெலாம் அதாவது அவரோடது அந்த ஷூட்டிங்க்கெலாம் எங்கேயுமே கூப்பிட்டு போகல, அவாய்ட் பண்ணியிருக்காரு ஆப்வியஸாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அடல்ட்ரி பயோகமி அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அடல்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கிரிமினல் இதுக்குள்ளே வருமா அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே வராது. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் அந்த லாஸ்லாம் மாறினதுனால இது வந்து டிவோர்ஸை நோக்கி மட்டும்தான் போகுமே தவிர கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்றதுக்குள்ளே வராது. ஸோ அது வந்து அடல்ட்ரி அப்படின்னு சொன்னாலுமே டிவோர்ஸை நோக்கி தான் அவங்க அது கேட்டிருக்காங்கன்னும் போது அதனால் அந்த அவரோட பொலிட்டிக்கல் விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படாது. பட் ஆனால் பொலிட்டிக்கல் வேல்யூஸ் இதனால் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா விஜய் சார்னும் போது அவருக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க, அவருக்கான ஒரு மதிப்பு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த கேஸ் வரும்போதே ஏன் சங்கீதா மேம் வந்து இப்போ வந்து இதை போடணும்னா அது அவங்க பர்சனல்னு ஃபஸ்ட்டே அவங்க சொல்கிற பட்சத்தில் அவங்க எதுவும் இல்லாமல் அது வெளியில் வருமா அப்படின்னும் போது இத்தனை வருஷமாக வராதவங்க ஏன் இப்போ வராங்கன்னா இப்போ அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்குள்ளேயே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக 2021 எப்போ பிரச்சனை ஆரம்பிச்சதோ 2025லையோ இல்லை அதுக்கு முன்னாடி 2022லையோ 2-3 வாட்டி வந்து அமிக்கபிளாக இதை சால்வ் பண்ணிக்கலாம்னு அவங்க உட்காந்து பேசியிருக்காங்க. விஜய் சார் கிட்ட எஸ்ஏசி சரணோடில் வந்து பஞ்சாயத்துலாம் ஃபேமிலிக்குள்ளே போயிருக்கு. இருந்தாலுமே இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம அது பட்டும் படாமையே இருந்ததுனால இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது அப்படியுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கான பர்மிஷன் வேணும்னே அவங்க கேட்டிருக்காங்கன்னும் போது ஸோ அவங்க ஆப்வியஸாக வந்து என்ன சொல்கிறாங்கன்றது மாதிரி இருக்குன்னா டிவோர்ஸ் கிடைக்கணும், இல்லைனா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு எதுக்குமே பிடி கொடுக்காம விஜய் சார் வந்து அது கம்முனே வச்சிருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு நடுவில் த்ரிஷா விஜய் சாரோடது அந்த ஃபோட்டோஸ் வந்து லீக் ஆயிருக்கு. அது விஜய் தேவர்கொண்டா ரஷ்மிகா அவங்க மேரேஜ் ஆகட்டும், இன்னொரு செலிபிரிட்டி மேரேஜ்லலாம் வந்து இவங்க ஒன்றா போயிட்டு வந்தது செஞ்சது அப்படின்னு. அது தனித்தனியாக போனாங்களா ஒரே காரில் போனாங்களாலாம் நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் எப்போ ஃபோட்டோஸ் லீக் ஆகுது அப்படின்னும் போது இதில் வந்து ரஷ்மிகா அவங்க மேரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேலஸ் ஜெய்ப்பூர் பேலஸ் சம்திங் அங்கே எங்கேயும் நடந்துச்சுன்னு சொன்னாலுமே அங்கே யாருக்குமே வந்து அவங்க கேட்ஜெட்ஸ்லாம் அலோவ் பண்ணலை. ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க எப்போ போடுறாங்களோ சோஷியல் மீடியாவில், அதாவது ரஷ்மிகா மந்தானாவும் விஜய் தேவர்கொண்டாவும் எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வெளில வரணும். மற்றபடி வெளியில் வந்து வேறு யாரும் அதை ஃபஸ்ட்டு போட்டுறக்கூடாது அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் அப்படின்னும் போது ஃபோன்லாம் கூட அலௌட் இல்லாமல் தான் அந்த மேரேஜ் நடந்திருக்கு. அப்படி நடந்த மேரேஜ்லேயே வந்து த்ரிஷா வந்து ஃபோட்டோ எடுத்து விஜய் சார் கூட இருந்ததை எடுத்து வெளியில் சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படி லீக் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒய்ஃப் கூட இப்படி ஒரு பிரச்சனை இங்கே போகும்போது இது தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரி ஓகே, உங்களுக்கு ஒய்ஃப் கூட இருக்கிறது பர்சனல் பிரச்சனை, நீங்கள் அதை கோர்ட்டில் பார்த்துக்கிறீங்க, அதுக்கு எதுவும் நீங்கள் பதில் சொல்ல அப்படின்னாலுமே சோஷியல் மீடியாவில் இப்படி இமேஜஸ் வரும்போது இல்லை இப்படி ஃபோட்டோஸ் வரும்போது இப்படி வந்து விஷயங்கள் வெளியில் வரும்போது ஒரு ஒய்ஃபாக உங்களுக்கு ஹர்ட் ஆகுன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ அந்த 20 ஏன்னா இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சங்கீதா மேமே விஜய் சாரோட ஃபேன் தான். ஸோ சங்கீதா மேமே வந்து விஜய் சாரை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு விஜய் சாரோட சங்கீதா மேம் வந்து பெரியவங்கன்னு நினைக்கிறேன். 3-4 இயர்ஸ் மேரேஜில் கொஞ்சம் ஏஜ் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஏன்னா அப்போயே அந்த பேச்செல்லாம் அப்போயே வந்தது. ஏன்னா டெண்டுல்கர் ஒய்ஃபும் வந்து 3-4 இயர்ஸ் பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இவங்களுமே அந்த டைமில் தான் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது பெரியவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு ஃபேனாக விஜய் சாரை லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த லைஃப்குள்ளே அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அந்யூன்யமாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கான விஷயங்கள் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது, அது ப்ளஸ்ஸும் மைனஸும் அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சதுன்னும் போது அந்த லைஃப்பில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது இல்லைனா ஒரு ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு அன்பு கூட கோபமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது இவர் ஏதோ ஒரு இடத்துல அதை சால்வ் பண்ணிடுவார், சார்ட் அவுட் பண்ணிடுவாருன்னு அவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ வந்து அதை வந்து அவர் கண்டுக்காமையோ இல்லை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையோ ப்ரையாரிட்டி கொடுக்காம இவர் பாட்டுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை, இவர் 2 வருஷமாக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்க ஒய்ஃப் அவங்க கூட இல்லை, பசங்க அவங்க கூட இல்லைன்னும் போது அவங்களுக்கான விஷயங்கள் என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்களுக்கான அட்டென்ஷன் என்ன தேவைப்படுது அப்படின்னு அவர் அப்பயே உட்காந்து பேசியிருக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த லைஃப்பில் அதுக்கு மேலே பிடிமானம் இல்லைன்னு தோணுச்சுன்னா அழகாக ஒரு டிவோர்ஸை கொடுத்துட்டு அவங்க லைஃப் அவங்க பார்க்கட்டும், உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். டிவோர்ஸும் கொடுக்காம சேர்ந்தும் வாழாமல் அதுக்கு ஒரு சார்ட் அவுட்டும் பண்ணாமல் அதை வந்து அப்படியே வந்து போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு போது அப்போ அவங்களுக்கு ஒரு கோவம் வரும், ட்ரிகர் ஆகலாம். சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து த்ரிஷா அவங்க கூடலாம் ஃபோட்டோஸ்லாம் வரும்போது நம்மளுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம குழந்தைங்களுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லைஃபுக்கான அந்த வேல்யூவை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இதை அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை யோசிக்காமல் அதை அப்படியே வச்சிருக்கிறது அப்படின்னும் அவங்களுக்கு அதை ஹர்ட்டே இருக்கலாம் அப்படின்னும்போது இப்போ இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இந்த கேஸை வந்து இப்போ வந்து பண்ணியிருக்கலாம். அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியே எனக்கு இதுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இது இனிஷியேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு
வரும்போது அவங்க தரப்புக்கான நியாயம். இதில் நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே வந்து எல்லா மேரேஜ் லைஃப்லையுமே இது எல்லாருமே கோத்ரூ பண்ணுறது தான். நம்ம அம்மா காலத்துலேயோ பாட்டி காலத்துலேயோ பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக அந்த விஷயங்கள் புரியாமல் இருந்திருக்கலாம். அப்படின்னும் போது அந்த நான் சொன்ன அந்த கிரேட் டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளோ எல்லார் லைஃப்லையுமே வரும். இது ரொம்ப காமன். ஏன்னா இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாகவும் சரி, நீங்கள் ஒரு சைக்காட்டிஸ்ட் இப்போ டாக்டர் ஷாலினி மேடம், நான் அவங்களது ப்ரோக்ராம் அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்ப்பேன். டாக்டர் ஷாலினி சைக்காட்டிஸ்ட் அவங்க கூட இதை பற்றி பேசிட்டாங்க நேற்று அப்படின்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு இது வந்து ஏன் பேசப்படுதுன்னா, ஜென்ரலாகவே செலிபிரிட்டிஸ்குள்ள டைவர்ஸ்னால் அது நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் பரவிடும், அதனால் பேசுவோம் அப்படிங்கிறது வேற. இவர் ஆக்டர் ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் லீடர்னு ஒரு விஷயமும் கையில் எடுக்கும்போது விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஆடியன்ஸு, சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிற ஃபேன்ஸோ தான் வந்து இப்போ அவருக்கான அந்த இதுவாகவும் இருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கலாகவும் அவருக்கான தொண்டர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு கான்ட்ரவர்சி அவருக்கு தேவையா? இதை ஏன் இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கணும் அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பண்ணுங்கள். ஒன்று அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, இல்லைனா வந்து அவங்களோட சேர்ந்து வாழறதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். அப்படின்னாலுமே எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி எல்லார் லைஃப்லையுமே ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வரதான் செய்யும். அதுனா அந்த லைஃப்பில் 2 பேருமே கோத்ரூ பண்ண வந்து பிரச்சனைகள் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த ஏஜ்க்கு அப்புறம் எப்பயுமே 20 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப்னு வரும்போது ஆப்வியஸாக 2 பேருமே 40-45 ப்ளஸ் இருப்பாங்க. சில்ட்ரன் வந்து அடல்ட் சில்ட்ரனாக இருப்பாங்க. ஒன்று டீனேஜில்